தாமிரபரணி ஆற்றுல வந்து நம்ம ஏற்கனவே நம்ம வழக்கு போட்டிருக்கோம். அது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். கிட்டத்தட்ட 2018லேருந்து வழக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா, தாமிரபரணி ஆற்றுல ரூ. 59,00,00,000 செலவுல இப்போ அழகுபடுத்து திட்டம் அப்படின்னு சொல்லி சாக்கடை நிறுத்தாமல் பல பணிகளை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு சொல்லி மாநகராட்சிக்கு அதை நிறுத்தணும். அதுக்கு மாற்று வழி ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு கோரிக்கை விடுத்திருந்தேன். பல முறையில நம்ம முயற்சி பண்ணோம். வீடியோ போட்டிருந்தோம். இதுக்கு வந்து நம்மளுடைய வாசகர்கள் வந்து நிறைய நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. அது பயனாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, எல்லா பகுதியும் தட்டி நம்ம அதனுடைய பிரச்சனைய நம்ம சொன்னோம். அந்த நேரத்துல அதுவும் எந்த முடிவுக்கு வரல அப்படின்னு சொன்ன உடனே, நம்ம மாநகராட்சியில இருக்கக்கூடிய ஆணையாளர்கிட்டயும் நான் நேர்ல பேசியும், அதற்கு சரியான முடிவு வரல. அவங்க எப்படி திட்டத்த செயல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்படி இருக்கிறதுனால நம்ம இப்ப நீதிமன்ற கதவை வந்து நம்ம தட்டி இருக்கிறோம். எப்போதுமே நீதிமன்றம் அப்படிங்கிறது வந்து நமக்கு நிறைய விஷயங்கள செஞ்சு குடுத்துக்கிட்டே இருக்கு. தாமிரபரணி ஆறு வந்து இன்னைக்கு வந்து காப்பாற்றப்படுது அப்படின்னு சொன்னா, அதற்கு ஒரே ஒரு காரணமாக இருக்கக்கூடியது நீதிமன்றம் தான். நம்மளுடைய நீதியரசர்களாக இருக்கக்கூடிய சி.ஆர். சாமிநாதன் ஐயாவும், புகழேந்தி ஐயாவும் தான் அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. இது வந்து வரலாற்றில் பொறிக்கப்பட வேண்டிய ஒரு பெரிய விஷயம். இன்னைக்கு வந்தீங்கன்னா, தாமிரபரணி ஆற்றில வந்து மிகப்பெரிய திட்டங்கள் உருவாக்கி, அந்த திட்டங்களை வந்து மத்திய அரசுக்கு அனுப்பி, அத வந்து நிதி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் வந்திருக்கு. அதோட மட்டும் இல்லாம 11 கால்வாயில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கால்வாயும் கரையில் இருக்கக்கூடிய நகராட்சிகளில் எல்லாம் கழியக்கூடிய கால்வாயை எல்லாம் நுப்பாட்டுவதற்கான திட்ட மதிப்பீடு தயார் செய்து பண்ணி அதுவும் கிட்டத்தட்ட அது வந்து மத்திய அரசு நிதிக்காக போய்கிட்டு இருக்கு. ஆக இந்த மாதிரி நல்ல விஷயங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் இந்த 59 கோடி ரூபாய் திட்டத்தை கொண்டு வந்து எதிர்பாராத விதமா அதை வந்து அழகுபடுத்தும் திட்டம் அப்படின்னு சொல்லி அவர் அதுவும் நம்ம நாட்டில் இல்லாம ஒரு ஜெர்மன் நாட்டில இருந்து கடனை வாங்கி அந்த திட்டத்தை கொண்டு உள்ள போடுறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம மனசு வேதனையோட இருந்தோம். அந்த நிறுத்தணும், அதை நிறுத்தி அதை வந்து திருத்தி அதை வந்து நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஹைகோர்ட்ல வந்து ஒரு வழக்கு தொடர்ந்திருந்தோம். எங்களுடைய வழக்கறிஞர் டாக்டர் அழகுமணி ஐயாவும் அருள் அவர்களும் இந்த வழக்கை வந்து தொடுத்திருந்தாங்க. இந்த விசாரணையும் நம்மளுடைய நீதியரசர்கள் சி.ஆர். சுவாமிநாதன் ஐயாவுக்கும் புகழேந்தி ஐயாவும் முன்னிலையில் வந்தது. இந்த விஷயம் வந்திருக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, இந்த வாதம் நடந்து கொண்டிருக்கும் போது மாநகராட்சியில் இருக்கக்கூடிய நம்மளுடைய வழக்கறிஞரும் அதே மாதிரி எங்களுடைய வழக்கறிஞரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் மோதிக்கிட்டு இருந்தாங்க. அந்த சமயத்துல பார்த்தீங்கன்னா, நிறைய சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது. அதாவது சாக்கடையை பூரா நீங்கள் நிறுத்திவிட்டு அல்லவா இந்த வேலையை செய்யணும் அப்படின்னு சொல்லி நீதியரசர்கள் கேட்கும்போது, இல்ல நாங்க இந்த சாக்கடையை எல்லாம் குழாய் மூலமாக நாங்க ராமியன்பட்டி கொண்டு செல்றோம் அப்படின்னு சொன்னாங்க. ராமியன்பட்டி என்றவுடன் சிரிச்சுக்கிட்டே நீதியரசர்கள் வந்து கையெடுத்து கும்பிட்டு, ராமியன்பட்டியுடைய நிலைமையெல்லாம் எங்களுக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே அது சாக்கடை என்ன இருக்கு, நீங்க இந்த 5 கோடி ரூபாய் செலவு செய்து இந்த குழாய் மூலமா நீங்க பட்டி கொண்டு போய் திரும்பவும் அதை வந்து இங்க ஆத்துல தான் விட போறீங்க. அதோட இதை செய்யாமலே இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அதோட மட்டும் இல்லாம நீங்க வரைவு திட்டம் பண்ணி கொடுத்தா மத்திய அரசு நமக்கு பணம் தரப்போகுது, அதையே நீங்க செய்யாம வெளிநாட்டுல போய் கடன் வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டாங்க. அதுவும் மட்டும் இல்லாம ஒருபடி அவங்க மேல போய், அதாவது என்னதான் நம்ம கடன் வாங்கி நமக்கு இருந்தாலும் தங்க ஊசியாக இருந்தாலும் அதை கண்ணுல குத்த முடியுமா? அதனால நீங்க வந்து மக்களுக்கு செயல்படாத விஷயங்களை வந்து நீங்க செயல்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி மாநகராட்சிக்கு எல்லா விஷயத்திலையும் அவங்க வந்து கேள்விகளை எழுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதே நேரத்துல பார்த்தீங்கன்னா, மாநகராட்சி வந்து ஒரு திட்டத்தை வந்து செயல்படுத்துது. அந்த திட்டம் நல்ல திட்டமாக மக்களுக்கு செயல்படக்கூடிய திட்டமாக இருந்தா, நிச்சயம் வந்து நம்ம ஏத்துக்கொள்ள தான் செய்யணும். அதற்காக நீங்க இதுக்கு மாற்று ஏற்பாடுகள் எதுவும் செய்ய முடியுமா? அப்படின்னு சொல்லி கே மாநகராட்சி ஆணையாளர் வந்து வீடியோ கால்ல வந்தவங்க கிட்ட வந்து அவங்க கேட்டாங்க. அதற்கு அவங்க என்ன சொன்னாங்க, "ஜெர்மன் நாட்டு நிதி நாங்க குடுத்து எல்லாமே சரி பண்ணிட்டோம். அதனால இத மாற்ற முடியாது" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ உடனே நீதியரசர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, "இதனால் என்னெல்லாம் பிரச்சனைகள் ஏற்படும் அப்படிங்கிறத நீங்க எங்களுக்கு பட்டியலிட்டு தாங்க. அதே மாரி நீங்க மக்களுக்கு எது நன்றாக இருக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்க மாநகராட்சி பட்டியலிட்டு தாங்க. நம்ம முடிவு பண்ணுவோம்" அப்படின்னு சொல்லி அடுத்த வாரம் வியாழக்கிழமைக்கு இத ஒத்தி வச்சாங்க. இப்போ வந்து எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமான ஒரு விஷயம் என்ன, நம்ம நீதியரசர்கள் எப்போதுமே தட்டி கேட்டு அவங்க நேரடியா வந்து நீர் மனிதன் என்று சொல்லக்கூடிய ராஜேந்திர சிங் ஐயாவை நதிக்கு அனுப்பி இது கிட்டத்தட்ட ரொம்ப நாளா இந்த ப்ராசஸ் ஓடிக்கிட்டே இருக்கு. சொல்லப்போனா ஒரு வருடத்துக்கு முன்னால ஒரு நவம்பர் மாதம் 2025ஆம் ஆண்டு நம்மளுடைய நீதியரசர்கள் வந்து நம்ம ஊருக்கு வரும்போது எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்க மாநகராட்சி வந்து இன்னொரு 6 மாசத்துல சாக்கடையெல்லாம் நிறுத்திடுவோம் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த சாக்கடையை நிறுத்தல. அதை வந்து நினைவுபடுத்தினாங்க நீதியரசர்கள். நீங்க 6 மாசத்துல நிறுத்திடுவேன்னு சொன்னீங்க. இன்னும் 1 வருஷம் டைம் கேட்குறீங்க. அப்ப எப்பதான் நிறுத்துவீங்க? அப்படின்னு கேட்டாங்க. அதே நேரம் நீங்க எந்த திட்டம் மூலமா அந்த சாக்கடையெல்லாம் சரி பண்ண போறீங்க அப்படின்னு கேட்கும்போது, நாங்க ராமேஸ்வரம் மாடல் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இந்த ராமேஸ்வரம் மாடல் அப்படிங்கக்கூடிய மாடல் வந்தும் ஃபெயிலியரான மாடல் அப்படிங்கிறத வந்து நாங்க வந்து கோர்ட்ல வந்து நிரூபிக்கிறதுக்கு தயாரா இருக்கோம். அதோட மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாமிரபரணி ஆற்றுல நம்ம சாக்கடையில வந்து 2 இடத்துல சிந்துபுந்தரி பக்கத்துல இருக்கக்கூடிய உடையார்பட்டி இந்த 2 சாக்கடைய மட்டும் தான் இவங்க என்ன பண்றாங்கன்னா, வெளிய கொண்டு போறாங்க.
மத்த எல்லா சாக்கடையுமே அப்படியே பூமிக்குள்ள தான் அப்படியே திரும்ப ஆத்துக்குள்ள தான் வந்து விடுறாங்க. அந்த ஆத்துக்குள்ள விடக்கூடிய இடத்துல இவங்க என்ன பண்ற போறாங்கன்னா, மரங்கள் வளர்க்க போறாங்களாம். மரங்களும் சின்ன சின்ன செடிகள் எல்லாம் வளர்த்து, அந்த அங்க இருக்கக்கூடிய சாக்கடைகள வந்து அந்த மரத்துல விட்டு அந்த சாக்கடைய வந்து கியூர் பண்ண போறாங்களாம். இந்த மாதிரி திட்டம் கர்நாடகாவுல இருக்கு. அந்த கர்நாடகால வந்து அந்த திட்டம் ஃபெயிலியர் ஆயிட்டு, அந்த ஃபெயிலியர் ஆன அந்த கர்நாடகா திட்டத்த நான் நேர்ல போய் பார்த்துட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி, விதுபாலா மேடம் நேர்ல போய் பார்த்துட்டு வந்திருக்கிறாங்க. அதனால தான் நம்ம சொல்றோம். இப்ப நாங்க சொல்றது வேற ஒண்ணுமே இல்ல. சமீபத்தில கூட மாவட்ட ஆட்சியர் வந்து, "இந்த திட்டம் வேண்டாம்னா எல்லாரும் ஊர்க்காரங்கலாம் எழுதி குடுத்துருங்க. நாங்க வேணா வேண்டான்னு சொல்லியிருந்தோம்." அப்படின்னு சொன்னாங்கன்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன் ஒரு கூட்டத்தில. எங்களுக்கு திட்டம் வேண்டாம் அப்படின்னே நாங்க சொல்லல. ஏன்னா நாங்க இந்த திட்டங்கள் வந்து தாமிரபரணிக்கு நெறைய கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி தான் கிட்டத்தட்ட 2018லேருந்து நீதிமன்றம் மூலமா நாங்க போராடிக்கிட்டு இருக்கோம். எங்களுடைய ஆசைலாம் என்ன அப்படின்னு சொன்னா, எது தேவையோ அத மட்டும் நீங்க பயன்படுத்துங்க. பணத்த திருப்பி அனுப்புறது எங்களுடைய வேலையே இல்ல. நான் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, நீங்க வந்து தாமிரபரணி ஆற்றுல எந்த காரணத்த கொண்டும் உள்ள கட்டடம் கொண்டு வரவே கூடாது. ஏன்னு கேட்டா ஒரு 100 சேர், அப்புறம் நீங்க உள்ள படித்துறை, அப்புறம் உள்ள நீங்க எது கட்டினாலும் சரி, அது வந்து எங்களுக்கு வந்து அது உடன்பாடு இல்ல. அதோட மட்டும் இல்ல, உள்ள இருக்கக்கூடிய மண்டபங்கள்ல வந்து நீங்க வெறும் 15 மண்டபங்கள மட்டும் தான் சீரமைச்சீங்க. உள்ள 25 மண்டபங்கள் இருக்கு. நிறைய படித்துறைகள் இருக்கு. அதையும் நீங்க சீரமைக்கணும். அது போக நீங்க எந்த காரணத்த கொண்டும் சாக்கடைய வந்து உள்ள விடவே கூடாது. நீங்க உள்ள விடுவதற்கான திட்டம் தான் உங்ககிட்ட இருக்கு. நீங்க 2 சாக்கடை மட்டும் தான் நீங்க அத வந்து நீங்க ராமியன்பேட்டைக்கு கொண்டு போறீங்க. மீதி எல்லாமே நீங்க தாமிரபரணி ஆற்றுல தான் விட போறீங்க. நீங்க செய்யக்கூடிய அந்த மரம் வளர்த்து தாமிரபரணி வடியக்கூடிய சாக்கடைய வடிகட்டுறது வந்து நடக்காத ஒரு காரியம். அதனால தயவு செய்து திரும்பவும் நான் வந்து மாநகராட்சிக்கு வைக்கிற கோரிக்கை என்ன அப்படின்னா, நாங்க நீதியரசர்கள்ட்ட வந்து எங்களுக்கு தேவையான கோரிக்கை பூரா வைப்போம். கண்டிப்பா நீங்க அத வந்து மனசுல எடுத்துக்கிட்டு, நிச்சயம் இந்த திட்டத்த வந்து சிறப்பா செயல்பட்டு தரணும். அத விட்டுட்டு நீங்க ஒரு 59 குடிவாயும் பாழ்படுத்தி, தாமிரபரணி ஆற்றுல வீணா ஆக்கி, கான்கிரீட் சுவர் போட்டு, இங்க இருக்கக்கூடிய பல்லுயிர் பெருக்கம்னு சொல்லக்கூடிய உயிரிகளுடைய வாழ்க்கையில விளையாடிறக்கூடாது. மக்களுடைய வாழ்க்கையிலயும் விளையாடிறக்கூடாது. இதுதான் எங்களுடைய கோரிக்கை. எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவுகள் தந்து கொண்டிருக்கக்கூடிய மதுரை உயர்நீதிமன்ற நீதியரசர்களுக்கு வந்து எங்களுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான, அதே நேரத்துல பெரிய நன்றிக்கடன். திருநெல்வேலி மக்கள், தாமிரபரணி தண்ணிய குடிக்கக்கூடிய 4 மாவட்ட மக்களும் உங்களுக்கு நாங்க கடமைப்பட்டிருக்கோம். நீதி தேவதைகள் நிச்சயம் எங்களுக்கு தாமிரபரணியை காப்பாற்றும் அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. நீங்க தாமிரபரணி ஆற்ற பத்தி ஏதாவது கருத்துக்கள் எதுவும் தெரிஞ்சது அப்படின்னு சொன்னா நீங்க கமெண்ட்ல சொல்லலாம். முத்தாலங்குறிச்சி காமராசுவின் நெல்லை வரலாற்றுச் சுவடுகள்.